ஆன்மீக உள்ளம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வண்டலூர் அருகே உள்ள ஒத்திவாக்கம் என்கிற கிராமத்தில் வீற்றிருக்க செங்கேணி அம்மன் செல்லியம்மன் செங்கனி அம்மன் கோயில் செங்கனியம்மா செல்லியம்மா. ஆமாங்க, ஸ்ரீ செங்கழனி அம்மன் செல்லி அம்மன் கோவிலை தான் பார்க்க போறோம். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிலிருந்து வர்றவங்க கேளம்பாக்கம் மெயின் ரோட்ல இருக்க மேலக்கோட்டையூர் பஸ் ஸ்டாப்ல இறங்கி அங்கிருந்து ஆட்டோ மூலம் ஒத்திவாக்கம் கிராமத்திற்கு செல்லலாம். மேலக்கோட்டையூர் பஸ் ஸ்டாப்பிலிருந்து ஒத்திவாக்கம் கோவிலுக்கு சுமார் 7 முதல் 8 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. டூ வீலர் அல்லது காரில் வருபவர்கள் ஒத்திவாக்கம் என்று வழிகேட்டு சுலபமாக இந்த கோவிலின் இடத்தை அடையலாம். இந்த ஊருக்கு நேரடி பஸ் வசதி இல்லை. திரு ஸ்ரீனிவாச ராஜாங்கிறவர் ஆன்மீகத்தில் உள்ள ஈடுபாட்டின் காரணமா இந்த ஒத்திவாக்கம் கிராமத்தை சுத்தி 7 கோவில்கள் அமைச்சு அதை பராமரிச்சுட்டும் வராரு. இந்த திருத்தலத்தில் பிரதான மூர்த்தியாக அருள்பாலிக்கும் ஸ்ரீ செங்கழனி அம்மன் பக்தர்களின் அனைத்து துயரங்களையும் நீக்கி வரம் வழங்கும் பரம கருணாமயியாக விளங்குகிறார். அருகிலுள்ள சன்னதியில் ஸ்ரீ செல்லி அம்மன் அருள்பாலித்து இத்தலத்தின் காவல் தெய்வமாக கிராம மக்களை பாதுகாத்து வருகிறார். மேலும் ஆலயத்தின் பின்புறம் ஸ்ரீ தண்டுமாரி அம்மன் அருள்பாலித்து தினமும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பூஜைகளை கோவில் பூசாரியான சாந்தி அம்மாள் மிகுந்த பக்தியுடன் செய்து வருகிறார். இவ்வாறு இத்தலத்தில் அருள்பாலிக்கும் அம்மன்களின் திவ்ய சந்நிதி ஆலயத்திற்கு அபூர்வமான ஆன்மீக சக்தியையும் பெருமையையும் அளிக்கிறது. இந்த ஆலயத்தின் அருகில் அழகான பெரிய அள்ளி குளம் ஒன்று அமைந்துள்ளது. இந்த குளம் ஆலயத்தின் ஆன்மீக அமைதியையும் இயற்கை அழகையும் மேலும் உயர்த்துகிறது. நமஸ்காரம். இந்த கோவில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். நான் என் பேர் சாந்தி. இந்த கோவிலோடனா ஒத்திவாக்கம், இந்த ஊரோட பேர். ஒத்திவாக்கத்தில் அம்மா இந்த பிறந்த இடம், இந்த செங்கேணி அம்மா இந்த ஊரில் பிறந்த இடம். பிறந்தனால இந்த உலக்க சத்தம் உரல் சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியான இடத்த தேடி இந்த இடத்துக்கு வந்தாங்க. இந்த இடத்துல அமர்ந்தாங்க. இப்போது என்னென்னா நிறைய பாம்புங்க எல்லாமே இருக்கும். இருந்தாலும் எல்லாம் உள்ளே பூஜை பண்ணவோ சாமி கும்பிடவோ கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்படி படிப்படியாக இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்து இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில். பழமையான 1000 வருஷத்துக்கு முற்பட்ட கோவில். இங்கே இருக்க எல்லா ஆலயங்களுமே 1000 வருஷத்துக்கு முற்பட்ட கோவில். பல பேருக்கு குலதெய்வமாக விளங்குறோம். அவங்க என்ன வேண்டுதலுக்காக வராங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறுது. ஆத்தா நிறைவேற்றி கொடுக்குறா. முதல்ல செல்லியம்மன் தான் அக்கா, தங்க செங்கேணி அம்மன். இங்கே கோட்சத்தில் 3 அம்பாள் இருக்காங்க. மகேஸ்வரி, வைஷ்ணவி, பிரம்மணின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. ஸ்தல விருட்சம் ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் 3 மரம் சேர்ந்து இருக்குது. அம்பாளுடைய சக்தி என்னென்னா, யாருக்கு குழந்தை இல்லைன்னு நிற்கிறாங்களோ அந்த குழந்தை வரம் கண்டிப்பாக அவள் குழந்தையாகவே காட்சி கொடுப்பா. அவங்க வராங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு இருக்குன்னா குழந்தையாகவே காட்சி கொடுத்து இங்கேருந்து கனி வாங்கிட்டு போனாங்கன்னா அந்த கனியை சாப்பிட்ற கணவன் மணி இருவருமே இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு வளம் அதன் பிறகு வீட்டுக்கு போய் கையிலையும் பழம் கொடுத்து அனுப்புவோம். அந்த பழத்தை அவங்க தலைக்கு வச்சுன்னு படுத்துட்டு போய் என்ன சொல்கிறோமோ, அம்மா என்ன சொல்கிறாலோ அதை சொல்லி அனுப்புவோம். அது பிரகாரம் அவங்களுக்கு அதே 3 மாதத்துக்குள்ளவே குழந்தை பிறந்து இங்கே கரு நிற்கிதுன்னா 5ஆம் மாதம் இங்கே வளைகாப்பு பண்ணுவாங்க. அது ஒரு வேண்டுதல். குழந்தை நின்னா 5ஆம் மாதம் இங்கே வளைகாப்பு பண்ணணும்னு நான் சொல்லி அனுப்புவேன். அது பிரகாரம் இங்கே வளைகாப்பு பண்ணுறாங்க. வளைகாப்பு பண்ணிட்டு போனோன்னா நல்லா குழந்தை பிறந்து 3ஆம் மாதம் என்ன வேண்டிக்கிறாங்களோ அது பிரகாரம் இங்கே அந்த பூஜையை நடத்தி கொடுத்துட்டு போகிறாங்க. ஆன்மீகம் உள்ள யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் நாகராஜ். நான் காட்டாங்குத்தூர்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் அம்மா பேர் ஜெயந்தி. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒத்திவாக கிராமம். கோயில் பேர் செல்லியம்மன் செங்கனி அம்மன் கோயில். இந்த கோயிலுக்கு நாங்கள் வேண்டிக்கிட்டது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு வயிற்றுல கட்டியிருக்குன்னு சொன்னால வேண்டிக்கிட்டு இப்போ ஆப்ரேஷன் பண்ணி நல்லா இருக்காங்க. அடுத்தது கல்யாணத்துக்காக வேண்டிகிட்டு இருந்தோம். வேண்டி இப்போ நல்லபடியாக கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. அடுத்தது குழந்தைக்காக வேண்டியிருக்கேன் நான். அது நல்லபடியாக நடக்கும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலில் சாந்தி அம்மான்னு இருக்காங்க. அவங்கள பார்த்து கோயிலில் குறியெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க.
நீங்கள் வர கனி கொண்டு வந்தீங்கன்னா அதை பார்த்து நம்ம பரிகாரம் கொடுத்து விடுவாங்க. அது நல்லபடியாக பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆன்மீக உள்ள நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் பிரகாஷ். ஊர் வந்து ஒத்திவாக்கம். இங்கே வந்து செங்கனியம்மா செல்லியம்மா இருக்காங்க. இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்க வந்தாங்கன்னா கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்குது, வேலை பிரச்சனை இருக்கிறவங்க வந்தவங்க பார்த்துருக்காங்களா, வேலை பிரச்சனைலாம் தீர்ந்துருக்கு. இங்கே சாந்தி அம்மான்னு இருக்காங்க, அவங்க நல்ல வாக்கு சொல்லுவாங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என்னுடைய கடையில் வேலை செஞ்ச பையனுக்கு கல்யாணம் ஆகாதவன் தான், அவன் இங்கே வந்தோடனே கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லா இருக்கான். இப்போ 2 குழந்தை வந்து நல்லா இருக்கும். செல்வராஜ் கலைவாணி. நாங்கள் பெருங்குளத்தூர் எங்கள் ஊர். நாங்கள் இந்த மாதிரி ஒட்டிவாக்கத்துக்கு செங்காளி அம்மாவை பார்க்க வந்திருக்கோம். கஷ்டப்படுறப்போ வந்து நின்னா கண்டிப்பாக கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. நம்பி நிற்கணும், இந்த அம்மாவை கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இங்கே வந்து போனால் கஷ்டம் இல்லாமல் போவோம், கஷ்டம் இல்லாமல் போவோம், வரும்போது நம்பி கஷ்டத்தோட நிற்கணும், வருவோம், நம்பி போகும்போது நிற்க. கஷ்டம் இல்லாமல் போவோம். எல்லாரும் இங்கே வரணும். இந்த கோவில் வந்து ஏன்னா கிராமத்தில் இருக்குது, வண்டி வசதி இல்லாமல் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் தெய்வன்றது எந்த இடத்துல இருந்தாலும், காட்டில் இருந்தாலும் மேட்டில் இருந்தாலும் வந்து வழிபாடு பண்ணணுன்னா ரொம்ப நல்லது. அதுவும் இந்த அம்மா வந்து இந்த இடத்துல இருந்து தான் மற்ற இடத்தெல்லாம் செங்கனிமா கொண்டு போய் வச்சு கோவில் கட்டியிருக்காங்க. ஆனால் ஆதி மூலமே இந்த அம்மா இந்த இடம்தான். அதை தவிர வந்து இங்கே கோவில் கட்டியிருக்கிறது ஒருத்தர் தான். அவர் வந்து சீனிவாசராஜலுன்ட்டு இங்கே 7 கோவில் கட்டியிருக்காரு. அவரோட உழைப்பு, உடல் உழைப்பு, அவரோட கஷ்டம், அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த கோவிலெல்லாம் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த 7 கோவிலும் அவரோட பராமரிப்பில் தான் இருக்குது. ஆனால் கூட இருந்து சிலர் வந்து ஒத்துழைப்பு பண்ணாங்க. இருந்தாலும் அவரோட முதல் உழைப்பே அவரோடது தான். பிறகு வந்து நித்யானந்த முதலியாருன்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கெல்லாம் அவர் தெரிஞ்சவங்ககிட்டலாம் கொஞ்சம் இந்த மண்டபம்லாம் கட்டி பக்கத்தில் வீடு, பூசாரிங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஆலயத்தின் மகிமையை அறிந்து பல ஊர்களிலிருந்து பக்தர்கள் வந்து மனமார்ந்த நன்கொடை செலுத்தி தங்களின் நம்பிக்கையையும் பக்தியையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். இங்கே தினம் வந்து நைவேத்தியம் உண்டு. ஒரு நாள் தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம், உளுந்து சாதம், இதை மாதிரி சாம்பார் சாதம், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு பிரசாதம் இங்கே நைவேத்தியமாக செஞ்சு படையல் போட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சுற்றி மலை, வயல், நீர் எல்லாமே இங்கே இருக்குது. அதனால் இந்த மத்தியத்தில் வந்து அந்த அம்மா வந்து அமர்ந்து இருக்கிறாங்க. அதனால் எந்த கிரக பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்து முறையாக வழிபட்டாங்கன்னா அந்த வழிபாட்டுக்கு உண்டான பலன் இங்கே கிடைக்குது. இது பக்கத்தில் தண்டுமாரி அம்மன்ட்டு ஆலயம் இருக்குது. அது மரம்தான், அது எட்டி மரத்தால் அங்கே அம்மாவை அமர வச்சுருக்கு. அந்த அம்மாவே வந்து அமர்ந்த இடம். அன்னமாரி இருக்காங்க, அங்கே சக்தி ஜாஸ்தி. இது வந்து திருவிழா வந்து ஆடி மாதம் 5வது வாரம் திருவிழா எடுக்கிறோம். அந்த 5வது வாரம் திருவிழான்னா 5 நாள் காப்பு கட்டுவோம். புதன்கிழமை காப்பு கட்டி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பூக்குழியோட செஞ்சு நல்லா கூழ் வார்த்து எல்லாமே பண்ணுறோம். ரொம்ப அமக்கலமாக ரொம்ப விமர்சையாக நடத்துகிறோம். ஆடி மாதம் 5வது வாரம் திருவிழா இங்கே உண்டு. எல்லாரும் வருவாங்க, நிறைய கூட்டம் வரும். எல்லாரும் அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இந்த 5 நாளும் அதில் ஒரு நாள் வழக்கு பூஜை, சுமங்கலி பூஜை, அந்த ஒரு நாள்லேயே தம்பதியர் பூஜை, கன்னிகா பூஜை, பாலாம்பிகா பூஜைன்னு அந்த ஒரு நாளில் வியாழக்கிழமை குரு வாரத்தில் அன்றைக்கி அது புதன்கிழமை காப்பு கட்டினா குரு வாரம் வியாழக்கிழமை அன்றைக்கி அந்த பூஜையை நடத்துகிறோம். இந்த புனித ஆலயத்தின் தரிசனம் உங்களுக்கு மனநிறைவை அளித்திருக்குமென நம்புகிறோம். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து எங்கள் ஆன்மீக உள்ளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.